ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1 நியூ அப்டேட்ஸ். SB1 நியூ அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SBOவில் சங்கர் சார் வந்துட்டு நேற்று ஒரு லைவ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த லைவ் வந்து யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SBOவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்சன்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SBOவில் வந்துட்டு நிறைய விதமான இப்போ பிளான் புதுசாக வந்து லான்ச் ஆகியிருந்தது. இந்த பிளானில் இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸு, அதற்கப்புறமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றின டவுட்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நேற்று அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. மொத்தமாக வந்து 500 நபர்கள் கலந்துக்கிட்ட இந்த மீட்டிங் வந்து மதியம் 2 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9:20 வரைக்கும் இந்த மீட்டிங் தொடர்ந்து நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த லைவ் நடந்தது. இந்த லைவில் 500 மெம்பர்களுக்கும், அந்த குழுவில் இணைஞ்ச 500 மெம்பர்களுக்கும் SBOவில் இருக்கக்கூடிய நம்ம சங்கர் சார் வந்துட்டு அவங்களுக்கு விடையளித்தாங்க. இந்த விவாதம் வந்து காரசாரமாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்க ஆதங்கம், கோபம், அதற்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. இதில் மேஜராக பேசப்பட்டு வந்த சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணணுமா? நாங்கள் எல்லோரும் கடந்த 8 மாதங்களாக வந்துட்டு SBO நம்பி நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். SBOவில் வந்து நமக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருன்ற நம்பிக்கையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எப்படி வந்து 25,000 பே பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கு சங்கர் சாரோட பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து 3 ஆப்ஷன் அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், மண்டே டியூஸ்டேயில் வந்து இதற்கான ஃபைனல் சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நான் வந்து இதுதான் ஃபைனலு அப்படின்னு நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் இந்த விஷயத்துக்கு, இந்த கான்செப்ட்டுக்கு சங்கர் சார் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும். இதுதான் ஃபைனலு அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத நபர்களுக்கு நம்ம நோட்டீஸ் போர்ட்லேயே வந்துட்டு ஒரு போல் ஆப்ஷன் வந்து வைக்கிறோம். யாருக்கெல்லாம் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லையோ அவங்க எப்படி வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் நோட்டீஸ் போர்ட்லேயே கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். அண்டு செகண்டாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, விட்ராவல் எப்போ கொடுப்பீங்க அப்படின்ற விஷயம் கேட்டிருந்தாங்க. அதற்கு சங்கர் சாரோட பதில் என்ன அப்படின்னா, விட்ராவல் வந்துட்டு அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம். எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி வந்து விட்ராவல் அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாரு. அதற்கப்புறம் அடுத்ததாக 3ஆவதாக என்ன கொஷின் மேஜராக போயிட்டு இருந்தது, அந்த விஷயத்தில் என்ன மேஜராக போயிட்டு இருந்தது அப்படின்னு, ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தீங்க. பட் இப்போ நீங்கள் அமௌண்ட்டு கட்ட சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க. அதற்கும் சார் சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய மண்டே டியூஸ்டேயில் கண்டிப்பாக இது ரிலேட்டடான ஆடியோ வந்து நோட்டீஸ் போர்டில் வரும் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருந்தாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்போ பண்ணணும் நாங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. அதற்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் வாலெட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாம் அவங்க ரீஃபண்டு பண்ணதுக்கப்புறம், உங்கள் வாலெட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாம் நீங்கள் விட்ரா பண்ணி அமௌண்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அமௌண்ட் இன்னும் ஃபைனல் ஆகலை. எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன, எப்படி பே பண்ண போகிறோம், எந்த கம்பெனிக்கு பே பண்ண போகிறோம், இது மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில் இன்னும் நான் சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு எல்லாமே மண்டே டியூஸ்டேயில் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இதனால் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுமே நிறைய மக்கள் பேனிக் ஆனாங்க. நிறைய குரூப்பில் வந்துட்டு இது ரிலேட்டடான ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் இதற்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மேஜர் காரணத்துக்காக தான் இந்த ஒரு லைவ் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரம் இந்த லைவ் நடந்தது. இதோட இந்த கேள்விகள்லாம் நின்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதற்கப்புறமும் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட ரெக்வஸ்ட் வந்து சங்கர் சார் கிட்ட வச்சுருந்தாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, மறுபடியும் லீவ் விட்டுறாதீங்க, நீங்கள் வாங்குறீங்க எல்லாம் ஓகே, மறுபடியும் லீவ் விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அதற்கும் சங்கர் சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, லீவ் விடுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது மேடம். இனிமேல் 99.9% வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து லீவ் விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இனிமேல் வந்து லீவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து SBOவில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து. பட் உங்களோட கருத்து என்ன? இந்த லைவ் ரிலேட்டடாக உங்களோட கருத்து என்ன? இன்னும் இந்த லைவில் என்னெல்லாம் நடந்துச்சு, யாரெல்லாம் என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா
நீங்கள் நோட்டீஸ் போர்டில் இருக்கக்கூடிய அந்த லைவ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7.5 மணி நேர லைவும் அங்கே மொத்தமாக அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் மேஜராக வந்து என்னென்னா இந்த லைவில் வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப நம்பி இருந்தோம், நீங்கள் இப்படி சடனாக பே பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து மேஜராக அங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம். ஸோ அதற்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து இதுதான் அப்படின்னு ஃபைனல் ஆனதுக்கப்புறம் அந்த பேனிக் ஆகிறது, பதட்டப்படுறது, டிஸ்கஷன் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வரலை அப்படிங்கிறதான் வந்துட்டு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுற அந்த உங்களுக்காக ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களை கமெண்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸ் போடுங்க. அந்த வீடியோ ரிலேட்டடாக இல்லை உங்களோட கொரீஸ் ரிலேட்டடாக நீங்கள் அதை போடுங்க. அதை விட்டுட்டு உங்களோட பர்சனல் ஆதங்கத்தை நீங்கள் இங்கே கொண்டு வந்து கொட்டுறீங்க அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மெம்பர் தான். என்னோடய வேலை நான் வந்து அஸ் எ யூடியூபராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே நடக்கிற விஷயங்கள் இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை ஒரு கருத்து கணிப்பாவோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவோ கொடுக்கறது மட்டும்தான் என்னோடய வேலை. நீங்கள் என்ன பர்சனலாக நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னா அது எப்படி எஸ்பிஓவை சாரும், அது எப்படி எஸ்பிஓக்கு போய் ரீச் ஆகும், உங்களோட கருத்தை வந்து நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ப்ராப்பராக தெரிவிங்க. சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்க வேண்டியவங்களோட காதுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.